எழுதினதான புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். என்னாகமம் எழுதினதான புத்தகம் 11வது அதிகாரத்துக்குள்ள வாங்க. 23வது வசனம். என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். இதுதான் பிரசங்கம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இப்பொழுது காண்பாய். உங்க கண் சில விஷயங்களை இந்த மாதம் வருகிற மாதங்களில் பார்க்க போகிறது. பைபிள்ல பல வசனங்கள் இதுக்கு சம்பந்தமான வசனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் என்னுடைய சிந்தையில போட்ட ஒரு 3 ஆசீர்வாதமான காரியங்களை உங்கள் கண்கள் பார்ப்பதை இன்றைக்கு ஆண்டவர் பேசும்படியாக சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்ற வார்த்தை, உங்க கண் சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, சுகத்தை, செழிப்பை, மேன்மையை பார்க்க போகிறது. நீங்கள் இதுவரைக்கும் கண்டிராத சில மகத்துவமான நன்மைகளை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, நீங்க விசுவாசித்தா இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தம். இந்த பைபிளை எவ்வளவு நம்ம நம்புறோமோ அவ்வளவாய் அது நமக்கு சொந்தம். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இந்த பைபிள் சொல்றது அப்படியே நம்ம இருதயத்தில் விசுவாசித்து நம்பிக்கொள்ளும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு கூட உங்கள் கண் சில விஷயங்களை பார்க்க போகுது. எதையெல்லாம் பார்க்க போகுதுன்னு சொல்லி ஒரு 3 ஆசீர்வாதமான காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வாராக. வசனம் நன்கு தெரிந்த ஒரு வசனம். 91ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, ஒன்று துன்மார்க்கனுக்கு வரும் பலனை உங்கள் கண் பார்க்க போகிறது. ஆமென் சொல்லுங்க. கேட்டு வாங்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, துன்மார்க்கனுக்கு வரும் பலனை ஒன்று உங்க கண் பார்க்க போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் யார் பாஸ்டர் அப்படின்னா, அநியாயம் செய்கிறவன் துன்மார்க்கன், கொடூரமானவன் துன்மார்க்கன், வார்த்தைகளாலே நம்மை குத்தி பேசுகிறவன் துன்மார்க்கன், கிரியை அல்லது செயல்கள் மூலமாக நம்மை வேதனைப்படுத்துகிறவன் துன்மார்க்கன், நீதி அற்றவன் துன்மார்க்கன், தீமையை துணிந்து செய்கிறவன் துன்மார்க்கன், குழி பறிப்பவன் துன்மார்க்கன். நமக்கு விரோதமாக கூட நல்லவன் மாதிரியே பேசிக்கிட்டு இருந்துட்டு கூட இருந்தே குழி பறிக்கிறான் பாருங்க, அவன் துன்மார்க்கன். சதி திட்டங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் விரோதமாய் தீட்டுகிறான் பாருங்க, அவன் துன்மார்க்கன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மை அழிக்க நினைப்பவன், இவன் நல்லாவே இருக்கக்கூடாது, எப்பவுமே அழுதுகிட்டே இருக்கணும், இவனுக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் துன்மார்க்கன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனசாட்சிக்கு விரோதமாக நம்மை குற்றம் சுமத்துகிறவன் துன்மார்க்கன். ஆமென். இந்த செயல்பாடுகள் எல்லாம் ஒருவன் உங்களுக்கும் எனக்கும் ஊழியத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் விரோதமாக இந்த காரியங்கள் எல்லாம் ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறானா, அவன் சாவதை அல்லது அவன் மடிந்து போவதை ஸ்தோத்திரம் உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. அல்லேலூயா. யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீரும் ஒரு நேரம் வந்திருக்கிறது. இந்த 11வது மாதத்தில் நான் தீர்க்க தரிசனமா வசனத்தின் அடிப்படையிலிருந்து உங்களுக்கு நான் போதிக்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டு அல்லது எழும்பப்பட்டிருக்கிற ஆயுதங்களை யார் ஏவி விட்டார்களோ, யார் நீங்கள் கீழே விழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் விழுந்து போகிற ஒரு நொடிக்குள்ள நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். அந்த நேரத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஏன்னா பைபிள் சொல்லப்படுகிறது, துன்மார்க்கன் தன் பலனை அடைவான், அது உன் கண் காண போகிறது. அல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல ஏறி வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்ற போகிறார்.
ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்ப நன்கு உணர்ந்து கொள்ளணும், எல்லா மனிதர்களையும் ஆண்டவர் நல்லவனாகத்தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார், நல்லவர்களாகத்தான் ஆண்டவர் பிறக்க வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நல்லவர்கள் சில சத்துருக்களின் ஆவிகள் அவங்களுக்குள்ள வந்த உடனே அவங்க துன்மார்க்கமான செயல்பாடுகளில் இறங்கிடுறாங்க. நம்ம ஜெபித்தது போல அந்த கோயம்புத்தூர் சம்பவமா இருக்கட்டும், அந்த தம்பிமார் நல்ல பிள்ளைங்க தான், ஆனால் போதை இச்சையின் ஆவியும் அவர்களுக்குள்ளே வந்ததுனால அவங்க கடவுளுக்கு பிரியமில்லாத, தன்னுடைய சரீரத்துக்கு விருப்பமில்லாத, தன் குடும்பத்துக்கு பிரியமில்லாத, சமுதாயத்திற்கு விருப்பமில்லாத செயல்பாடுகளிலே அவர்கள் இறங்கிவிட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? துன்மார்க்கனுக்கு வரும் பலனை உங்க கண்கள் பார்க்க போகிறதுங்க. உங்களுக்கு விரோதமா யார் எழும்பி நிற்கிறார், யார் உங்க தொழிலுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறா, யார் உங்களுடைய படிப்புக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறா, யார் உங்களுடைய விவசாயத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறா, யார் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறா, யார் உங்களுடைய தொழில், உங்களுடைய சொத்து, உங்களுக்கு சம்பந்தமான காரியங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்களோ அவர்கள் விழுவதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அதுதான் துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீங்களும் நானும் பார்க்க போறோம். இந்த துன்மார்க்கன் சத்துரு தான், பிசாசானவன் தான். அதற்கு முந்தைய வசனம் சொல்லப்படுகிறது, உன் வலது பக்கத்தில் 1000 பேரும், வாசித்தா முழுசா வாசிங்க, விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது புறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. இந்த வலது புறத்திலையும் இடது புறத்திலையும் ஸ்தோத்திரம் விழுறவை யார் தெரியுமா? சத்துரு, துன்மார்க்கன். அது உன்னை அணுகாது. இந்த 2வது வாரம் உங்களுக்கு விரோதமாய், உங்களுடைய காரியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற பொல்லாத ஆவிகளுடைய செயல்பாடுகள் விழுவதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு வரும் பலனை நீங்கள் பார்க்க போறீங்க. அதுக்கு வாடகை கண்ணெல்லாம் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க விழுந்து போறதை, அவங்க ஸ்தோத்திரம் மரித்து போவதை உங்க கண் பார்க்க போகுது. அல்லேலூயா. ஏன்னா உங்களையும் என்னையும் கர்த்தர் நீதிமானாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார், பரிசுத்தவான்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தத்தாலே தோய்க்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கும் பொழுது உனக்கும் எனக்கும் விரோதமாய் எழும்புகிறவர்களை ஆண்டவர் சும்மாவா விட்டுருவாரா என்ன? அல்லேலூயா. வசனங்கள் அதிகமாக இருக்கிறது, நேரம் இல்லை. வேதம் சொல்லப்படுகிறது, சங்கீதம் 37, 34 வாசித்து பார்த்தீங்கன்னா துன்மார்க்கன் அறுப்புண்டு போவான். ஆமென். அல்லேலூயா. துன்மார்க்கன் யாருன்னு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அநியாயக்காரன், கொடூரமானவன், வார்த்தையால நம்ம வேதனைப்படுத்துறவன், கிரியை செயல்னால நம்மளை வேதனைப்படுத்துறவன், நீதியற்றவன், ஸ்தோத்திரம் தீமையை துணிந்து செய்கிறவன், குழி பறிப்பவன், சதித்திட்டம் போடுறவன், நம்மளை அழிக்க நினைக்கிறவன், மனசாட்சிக்கு விரோதமா செயல்பாடுகளை செய்கிறவன், அத்தனை பேரும் துன்மார்க்கன் தான். அந்த லிஸ்ட்ல நம்ம யாரும் இருக்கிறோமா? அது நம்ம கேட்கணும்ல. ஆமென். கர்த்தர் உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றியிருக்கிறார். இத்தனை கேட்டகரியும் அடைந்த துன்மார்க்கன் அறுப்புண்டு போவான் என்று பைபிள் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 1:5 வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் நீதிமானுடைய வீட்டில் நிலை நிற்பதில்லை என்று பைபிள் சொல்லப்படுகிறது. நீதிமொழிகள் 12:7 துன்மார்க்கன் ஒளிந்து போவான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 1:4 சோத்திரம் பதரை போல அவன் இருக்கிறான் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துன்மார்க்கன் அழிந்து போவதை உங்க கண் பார்க்க போகுதுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க பார்த்தது அல்ல. ஐயோ அவங்க எனக்கு விரோதமா பண்ணிட்டாங்களே. ஒருவேளை நீங்க வாயில மட்டும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அவன் விழுறத, அவன் ஸ்தோத்திரம் தாழ்ந்து போவதை உங்க கண்கள் இந்த நாளிலிருந்து பார்க்க போகிறது. நீங்க கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க, ஓ ஸ்தோத்திரம் உங்க குடும்பத்துக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பி நின்றாங்களோ, ஸ்தோத்திரம் தொழிலுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்பி நின்றாங்களோ அவங்க டவுன் டவுன் டவுன். சொல்லுங்க, அவங்க சொல்லுங்க. மனசுல இப்போ ஒருத்தவங்களை கற்பனை, ஐயோ இவன் தானே நம்மளை இப்படி நச்சரிக்கிறானே, அவன் டவுன். ஆமென்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க என்ன முறைச்சு பார்க்கறீங்க? பைபிள்ல ஒரு சம்பவத்தை சொல்லட்டுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். ஆமான் என்ற ஒரு மனிதன் இருந்தான். ஆமென். அந்த ஆமானுடைய டார்கெட் எல்லாம் மொர்தெகாயை போட்டு தள்ளணும், இந்த மொர்தெகாயை அழிச்சிடணும். இதை விட ஒரு பெரிய டார்கெட் என்ன தெரியுமா? 127 தேசத்துல யூத ஜனங்கள் இருக்கிறாங்க. ஒரு தேசம் அல்ல, 127 தேசத்துல எங்கெல்லாம் யூத ஜனங்கள் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வெட்டி அல்லது அவங்கள சாகடிச்சு குவியலா போடணுங்கிற ஒரு பெரிய தரிசனம் அவனுக்குள்ள இருந்தது. அவன் நல்லவனா துன்மார்க்கனா? சத்தமா சொல்லுங்க. துன்மார்க்கன். அந்த துன்மார்க்கன் எப்படியாவது யூத குலத்தை அழிக்கணும். இதுல முக்கியமான புள்ளி யாருன்னா மொர்தெகாய். மொர்தெகாயை எப்படியாவது சாவடிச்சிடணும், அவனை தூக்கல தொங்க விட்டுறணும்னு அவன் பயங்கர வெறித்தனமா இருந்துட்டு இருந்தான். அப்படிப்பட்ட மனுஷன் இங்க வெறித்தனமா இருந்தாலும் மொர்தெகாய் சாதாரணமான ஆள் அல்ல. அவர் ஒரு விசுவாசி, அவர் ஒரு தேவனுடைய பிள்ளை, அவர் ஜெபிக்கிறவர், அவர் உபவாசிக்கிறவர், அவர் மன்றாடுகிறவர், அவர் தேவனுக்காக தன் ஜன மக்கள், தன்னுடைய இன மக்களாகிய யூத மக்களுக்காக மொர்தெகாய் வைராக்கியமுடையவராயிருந்தார். கர்த்தர் இப்ப யாரு பக்கம்? மொர்தெகாயா ஆமானா? மொர்தெகாய் பக்கம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என் பக்கம். ஆமா, ரஜினி சொல்ற மாதிரி ஆண்டவனை என் பக்கம்ன்றாதீங்க. அவன் சொல்லிட்டு போங்க, அவர் நம்மள்ட்ட இருந்து காப்பி அடிச்சிருப்பாரு. கர்த்தர் என் பக்கங்க. அவர் நம்ம பக்கம் இருக்கும்போது நம்மை அசைப்பவன் யார்? அல்லேலூயா. காலங்கள் நகர்ந்தோடின. ஆமானுடைய கண்ணெல்லாம் மொர்தெகாயை பார்த்துட்டு இருக்கு. இவனை போட்டு தள்ளணும், போட்டு தள்ளணும், போட்டு தள்ளணும். அந்த தேசத்துல 50 முழம் உயரம் உள்ள ஒரு பெரிய தூக்கு மரத்தை ரெடி பண்ணி ஆமான் கையில சகல பவரும் இருக்கு, அதிகாரமும் இருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ராஜா கிட்ட சொல்லி இந்த மொர்தெகாயை இந்த தூக்கு மரத்துல போட்டுருவோன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடித்தார். எனக்கு அன்பானவர்களே, நீங்க நன்கு உணர்ந்து கொள்ளணும். எந்த தூக்கு மரத்தை ஆமான் ரெடி பண்ணினாரோ அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கிலிட்டு தொங்க விட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றது, துன்மார்க்கனுடைய பலனை அவன் அறுவடை செய்வதை உங்கள் கண்கள் பார்க்க போகிறது. நீங்க எந்த இடத்திலெல்லாம் அவமானப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனை அடைந்து நீங்க ஸ்தோத்திர வெளியே சொல்ல முடியாம எங்கெல்லாம் அழுது அழுது மனம் குமரினீர்களோ அதனுடைய பலன் வருகிற மாதத்தில் வருகிற நாட்களில் உங்கள் சொந்த கண் பார்க்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக தான் பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா. துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீங்கள் பார்க்க போறீங்க. உங்களை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்ச நபரோ குடும்பமோ வீழ்வதை நீங்க இனி பார்க்க போறீங்க. என்ன பாஸ்டர் இப்படி பிரசங்கம் பண்றீங்கன்னா, இத்தனையும் பைபிள் அடிப்படையில இருந்து தான் நான் பிரசங்கம் பண்றேன். உங்க வாழ்க்கையில நீங்க அதை பார்க்க போறீங்க. அல்லேலூயா. சங்கீதம் 58:10 வாசித்து பாருங்க. சங்கீதம் 58:10. பழி வாங்குதலை நீதிமான் காணும்போது மகிழ்வான். ஓகே, இங்க முதல் வசனம் முதல் வரி சொல்லப்படுது பாருங்க. பழி வாங்குதலை யார் பார்க்கிறான்? இப்ப பட்டவன் யாரு? வேதனைப்பட்டவன் யாரு? துன்மார்க்கன். ஓகேவா? துன்மார்க்கன் பழியாக்கப்படுவதை நீதிமான் பார்க்கிறான். அப்ப பழி வாங்கினது யாரு? கர்த்தர். எத்தனை பேருக்கு புரியுது? அங்க பைபிள் அது அப்படிதான் சொல்லுது. பழி வாங்குதலை நீதிமான் பார்க்கிறான். பழிக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறதெல்லாம் துன்மார்க்கன், பழி பார்க்கிறது நீதிமான், தேவ பிள்ளைகள். பழி வாங்கிறது யாருதுன்னா கர்த்தர். இன்னைக்கு நீங்க நினைக்க கூடாது, நான் இன்னைக்கே பழி வாங்கிடுறேன் ஐயா, அப்படி நம்ம பழி வாங்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழி வாங்குதல் கர்த்தருக்குரியதா இருக்கிறது. நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க. நீங்க தேவ சமூகத்தில் நின்னா போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 32:35 வாசித்து பார்த்தீங்கன்னா, பழி வாங்குதல் எனக்குரியது, கர்த்தருக்குரியது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் யாருக்கும் ஒன்றும் பண்ண வேணாம். நீங்களும் நானும் ஜெபம் பண்ணா போதும். அதுதான் வரமாட்டுக்கே பாஸ்டர். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு சொல்லுங்க பாதிய.
சோத்திரம். ஆமென். எனக்கே நான் ஜெபம் பண்றதில்ல, அவனை நினைச்சு என்னையா ஜெபம் பண்ண. நான் சொல்றேன், அன்பு மோசஸ் ராஜசேகர் ஐயா பாட்டு போடுறாரு, முட்டி போட்டு ஜெபிச்சேனா. அவன் எதை காட்டிட்டு ஓடிடுவானா? கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, யார் உங்களை டிஸ்டர்ப் பண்றா, அவன் வீழ்றத உங்க கண் பார்க்க போகுதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமான் அதை பார்ப்பான். அவன் ஸ்தோத்திரம் விழுகிறதை, அவன் மடிந்து போவதை நீதிமான் பார்ப்பான். அப்போ யாரையும் நம்ம பழி வாங்க வேண்டாம், கர்த்தர் பழி வாங்க போறார். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பைபிள்ல இருந்து ஒரு உதாரணம். யாத்திராகமத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பார்வோனை குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். பார்வோனை குறித்து நமக்கு நல்லா தெரியும். பார்வோன் ஒரு துன்மார்க்கன். அவன் கொடூரமான ஒரு பழி வாங்குதலை வாங்கினான். என்ன கொடூரமான பழி வாங்குதல்னா, பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இருக்கீங்களா? இந்த காலத்தை சொல்றேன், பிள்ளை கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த பிள்ளை கிடைக்கிற பெரிய விஷயத்துல அன்றைக்கு யூத பெண்கள் அல்லது இஸ்ரவேலர்ல இருக்கிறதான பெண்கள் கன்சீவ் ஆயிட்டாங்க. ஒரு தாய் கன்சீவ் ஆன உடனே முதல் மாதத்திலிருந்து 9-10 மாதங்கள் வரையிலும் அந்த குழந்தை சிகப்பா இருக்குமா, கருப்பா இருக்குமா, கை காலெல்லாம் நல்லா இருக்குமா, அவன் குண்டா இருப்பானா, ஒல்லியா பிறந்துருவானா, எப்படி இருப்பானோன்னு மனசுலயே ஒரு கற்பனை. அப்படிதானங்க? தன் பிள்ளைய பெற்று தன் கையில் பார்க்குற வரைக்கும் அந்த தாய்க்கு அவ்வளவு ஒரு ஆசையும் இருக்கும், ஒரு அதிர்ச்சியும் இருக்கும். இதை நான் எப்படி பெற்று எடுக்க போறேனோங்கிற அந்த மனவேதனையும் இருக்கும். இப்படி இருக்கிற பெண்களை இப்ப பார்வோன் ஒரு சட்டத்தை கொண்டு வரார். எங்கெல்லாம் ஆண் குழந்தை பிறக்குதோ அத்தனை ஆண் குழந்தையும் கொலை பண்ணி போட்டுரு. அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்குங்க? அந்த பெத்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொலை பண்றது மட்டுமல்ல, ஒருவேளை அதுல தப்பி மீந்திருச்சுன்னு சொன்னா சில நர்சஸ் அங்க செலக்ட் பண்ணி, சிப்பிரால் பூவால் என்கிற சில நர்சஸ் செலக்ட் பண்ணி ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று போட்டுடுங்கன்னு சொல்றாங்க. அந்த ஆண் குழந்தைகள் எல்லாம் அந்த பிள்ளைங்க கடவுளுக்கு பயந்ததுனால அந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாத்தி இருக்கிறாங்க. ஓ, நீ காப்பாத்துறது தெரிஞ்ச உடனே நைல் நதியில வீசிருன்னு சொல்றான். அப்போ அவன் நல்லவனா துன்மார்க்கனா? சொல்லுங்க. துன்மார்க்கன். பெத்த தாய் குழந்தை பெத்து எடுத்த உடனே உங்களுக்கு ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணலன்னா அவங்களுடைய வேதனைகள் சகோதரிகளுக்கு நல்லா தெரியும். நான் சயின்ஸ் ரீதியா சொல்றேன், மெடிசன் ரீதியா சொல்றேன். குழந்தை இல்லைங்க, டெலிவரி ஆயிடுச்சு. எங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு மூத்த பிறந்த அக்காவும் சரி, ரெண்டாவது பிறந்த சகோதரிகளும் சரி, குழந்தை இல்லாதப்போ அவங்களுடைய வேதனை எப்படி இருக்குன்னு, சரீர ரீதியாகவும் மன ரீதியாகவும் எவ்வளவு வேதனையை அனுபவிப்பார்கள் தெரியும். அந்த யூத பெண்கள், அந்த யூத ஸ்திரீகள் எவ்வளவு வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க. இப்ப பார்வோன் துன்மார்க்கன் கால் மேல கால் போட்டு அவங்க வேதனையை பார்த்து ரசிக்கிறான். ஜனங்களுக்கு சேலரி கொடுக்கிறது கிடையாது, ஜனங்கள் வேலை செய்வதற்கான பொருட்களை கொடுப்பது கிடையாது, அவர்களுடைய ஜீவனையும் கசப்பாக்கினார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. இப்படி துன்மார்க்கமான பார்வோன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், இந்த இஸ்ரவேலர்களுடைய ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டினது. எட்டின உடனே ஆண்டவர் சும்மா இருக்கல, ஆண்டவர் இறங்கி வந்தார், மோசையை அனுப்பினார். எந்த தெய்வத்தை கும்பிட்டு இருந்தாங்களோ அதே தெய்வத்தை வச்சு அந்த தேசத்தை ஆண்டவர் வாதித்தார். என்னென்ன தெய்வங்கள்? ரத்தம், பேனு, தவளை, வண்டு, காரிருள், கல்மலை, இப்படி எல்லாத்தையும் கொடுத்து அவர்களை வாதித்தார். அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லி அவனை கொண்டு போய் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டார். அப்போ ஆண்டவரே துன்மார்க்கனை சாகடிக்கும் போது நீங்களும் நானும் ஈவிரக்கம் படலாமா வேணாவா? சிலவங்க இப்போ மனசில் நினைக்கிறீங்க, பாவையா பொழைச்சிட்டு போட்டியா, நல்லா இருக்கட்டும், விட்டுருவோம், அவன் தான் எனக்கு செஞ்சுக்கிட்டே இருக்காயா, செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும், என்ன பண்ணுறது? ஆனால் கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? சில விஷயங்களை உங்களை விட்டு தூக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஆண்டவர் என்கிட்ட ஞாபகப்படுத்தினது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கர்த்தர் செய்தார். பார்வோன் எழும்பி நின்னா, பாவம் பொழைக்கட்டுன்னு ஆண்டவர் விட்டாரா என்ன? அல்லேலூயா. பார்வோனை கர்த்தர் ஸ்தோத்திரம் அவனை விட்டு முற்றிலுமாய் அழித்து விட்டார். சிலர் பாதிக்கப்படுவதை கர்த்தர் உங்க கண்கள் பார்க்க போகிறது. சிலர் ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி நின்றவர்கள் வேதனைப்படுறத உங்க கண்கள் பார்க்க போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நான் சொல்றேன், இந்த சம்பவம் நடந்த உடனே, சிவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே மிரியாம் தலைமையில ஒரு பாட்டும் ஒரு கொண்டாட்டமும் அந்த நாட்களில் ஏற்படுது. உடனே ஆண்டவர் வந்து கேட்டு, பாட்டு பாடாதீங்க,
யாரும் டான்ஸ் ஆடாதீங்க, அவன் செத்துட்டான்ல, சந்தோஷப்படாதீங்க, அமைதியா இருங்கன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆண்டவர் அந்த 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 சப்ஜெக்டுக்குள்ளேயே வரல. அப்போ நல்லா விளங்கி கொள்ளணும், உங்களுக்கு விரோதமாய் எழும்புவர்கள் விழுவதை உங்கள் கண்களை ஆண்டவர் பார்க்க வைப்பார். அதனால ஐயோ ஆச்சே அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் சொல்றாருங்க, உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களுடைய பலன் அவர்கள் அறுவடை செய்யும் வரையிலும் உங்க சொந்த கண் பார்த்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டாவது விஷயம், மூன்றாவது விஷயத்தை மிக சுருக்கமா சொல்றேன். எதை நீங்க பார்க்க போறீங்க? சங்கீதங்கள் 128:5 வாசித்து பாருங்க. ஒன்று, துன்மார்க்கனுக்கு வரும் பலனை நீங்க பார்க்க போறீங்க. ரெண்டாவது 128 சங்கீதம் 5 சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, நீங்களும் நானும் எதை பார்க்க போறோம்னா, எருசலேமின் வாழ்வை பார்க்க போறோம். இப்ப துன்மார்க்கன் காலி. உங்கள் நம்புறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்ப எனக்கு விரோதியே இல்லை. விசுவாசமா சொல்லுங்க. சகோதரர்கள் சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு விரோதிகளே இல்லையோ? ஆமா, கர்த்தருக்கு சோதனை, எனக்கு இனிமையே இல்லை. இப்ப அவன் காலியான உடனே கர்த்தர் நம்மளை எதை பார்க்க வைக்கிறார் தெரியுமா? சியோனின் ஆசீர்வாதத்தை உங்க கண் பார்க்க போகுதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். எருசலேமின் வாழ்வை உங்க கண்கள் காண போகிறது. ஷாலோம் அல்லது சாலேம் அப்படின்னா ஷாலோம் சமாதானம் என்று அர்த்தம். இந்த நாளிலிருந்து கர்த்தர் உங்க குடும்ப வாழ்வில், உங்க பிசினஸ்ல, உங்க வேலையில, உங்க ஸ்தோத்திரம் எல்லா காரியங்களிலையும் ஒரு சமாதானத்தை நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கலக்கம் இனி இருக்காது பாருங்க. துன்மார்க்கன் தான் உங்களுக்கும் எனக்கும் விரோதமா இல்லை பாருங்க. ஆகையால் கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில், பர்சனல் லைஃப்ல ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்ய போகிறது. இந்த 2வது வாரம் நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். சிலர் இன்றைக்கு இந்த ஆராதனையில மனபாரத்தோடு கூட வந்திருக்கிறீங்க. இந்த பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்லுவேன்? என்னுடைய சிநேகிதிகள், என்னுடைய நண்பர்கள் எல்லார்ட்டையும் சொன்னா அவங்க ஊரெல்லாம் தூற்றுறாங்களே, இந்த பிரச்சனை யார்கிட்ட நான் புலம்புறதுன்னு மனபாரத்தோடு கூட வந்திருக்கிறத ஆவியானவர் உணர்த்துகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தை சமாதானத்தோடு கூட என் பரமபிதா நிரப்ப விரும்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏசாயா 32:18 சமாதானமான தாபரங்களிலே நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு கொடுக்கும் சமாதானம் அது பெரிதா இருக்கும், அதை ஒருவனாலும் ஒரு காலும் எடுக்க முடியாது என்று வேதம் சொல்லப்படுகிறது. சங்கீதம் 29:11 சொல்லப்படுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருள போகிறார். இன்னைக்கு உங்க இருதயத்தில் என்ன கலக்கத்தோடு இருக்கிறீங்க? என்ன கேள்விக்குறிகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? கர்த்தர் உங்களுக்கு ஒரு விசேஷத்தை, சமாதானத்தை கொடுக்க போறார். உங்க வீட்டில் உங்க பிள்ளைகளை குறித்து சமாதான குறைவோடு கூட இருக்கிறீங்களா? உங்க ஸ்தோத்திரம் அப்பா அம்மாவை குறித்து சமாதான குறைவோடு கூட இருக்கிறீங்களா? கணவன் மனைவி உறவுல சமாதான குறைவோடு கூட இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஒரு புதிய சமாதானத்தை கட்டளையிட அவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சமாதானம் உங்களுக்கு தேவை. நான் படிச்சது போதும், என்னால் பணம் கட்ட முடியல, என்னால் மேற்கொண்டு படிக்க முடியல, நான் அதை ஸ்டாப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை சமாதானமாய் ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வார்த்தையை? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் 2வது நீங்களும் நானும் பார்க்க போறது சமாதானத்தை நம்ம பார்க்க போறோம். எப்போ வரைக்கும் பார்க்க போறோம்? இந்த சமாதானம் எத்தனை நாள் இருக்கும் பாஸ்டர்? 128 சங்கீதம் 5 மீண்டும் வாசிங்க. 128:5 ஜீவனுள்ள நாளெல்லாம் சமாதானம் தான். நம்ம இந்த உடம்புல மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு சமாதானம் தான். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிர் இருக்கிற வரைக்கும் என் ஆண்டவர் என்னை சமாதானமா தான் நடத்துவார். ஆமா ஆமா, அல்லேலூயா சொல்லுங்க. எங்க பாஸ்டர் சர்ச்சுக்குள்ள வந்தாதான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கு, ஏதோ 4 வார்த்தை என்கரேஜா பேசுறீங்க, சந்தோஷமா இருக்கு. வெளியே போனா அதே பிரச்சனை. எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சமாதானமா தாங்க வைப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா நம்மை நடத்துகிறவர், உங்களை நடத்துகிறவர், அவர் உங்களோடு கூட இருக்கிறார். வேற யாரும் தேவையில்லை.
நமக்கு யாருமே தேவையில்லை. நான் ஒரு சாட்சி சொன்னேன் பாருங்க, என்னை நடத்துகிறவர் அவர் என் கூட இருக்கிறார், என்னை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். உங்களையும் ஸ்தோத்திரம் ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஷாலோம் அப்படின்னா அல்லது எருசலேம் அப்படின்னா சமாதானம். அதே எருசலேமுடைய இரண்டாவது உயர்வு என்ன தெரியுமா? கர்த்தருக்கு எருசலேமினுடைய வாழ்வு செழிப்பு, பிராஸ்பரிட்டி ஆண்டவர் தருவார். ஒன்று, உங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை தருவார். இரண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை தருவார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்தது போல இந்த வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு செழிப்பை கொடுக்க விரும்புகிறார். வேலை இல்ல பிரதர், வருமானம் இல்ல பிரதர், ஆசீர்வாதம் இல்ல பிரதர், நோ. கர்த்தர் சொல்றாரு, உங்களை நான் செழிப்பாக்க போகிறேன், நான் உங்களை உயர்த்த போகிறேன், மீண்டும் நான் உங்களை கட்ட போகிறேன் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், செழிப்பை தரப்போறார். தாழ்ச்சி இனி நம்முடைய வாழ்க்கையில இருக்காது, வறுமை நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. ஏன்னா துன்மார்க்கனே இல்லை. அடுத்த லெவல் கர்த்தர் எருசலேமின் வாழ்வை நீங்கள் பார்க்க போறீங்க. அந்த எருசலேமுடைய மூன்றாவது தன்மை என்ன தெரியுமா? பாதுகாப்பு என்று அர்த்தம். ஸ்தோத்திரம். அங்க பைபிள் சொல்லப்படுகிறது, இசை வளைப்பான ஸ்தோத்திரம் பகுதியில் தான் இந்த எருசலேம் இருக்குமா. சுற்றிலும் பட்டணங்கள் அல்லது சுற்றிலும் மலைகள் நிறைந்த ஒரு பகுதியில் தான் இந்த எருசலேம் இருக்குமா. அப்ப மூன்றாவது ஸ்தோத்திரம், எருசலேமின் வாழ்வு எப்படி இருக்கும்னா, நீங்க பாதுகாப்பா இருக்க போறீங்க. நீங்க வேலைக்கு போகும்போது வரும்போது வேலை ஸ்தலங்களில் கர்த்தர் உங்களை பாதுகாப்பா வைக்க போறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்கள் நான் ஒரு பெரிய கொண்டாட்டத்தோடு கூட தான் இருக்க போறோம். எப்பயுமே வீட்டில் எப்பயுமே பாட்டு சத்தம் தான், ஜப சத்தம் தான், துதி சத்தம் தான், கர்த்தரை குறித்ததான பேச்சுகள் தான் இனி நம்முடைய வீடுகளில் நடக்க போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? கணவன் மனைவி எப்பயுமே பைபிளை பத்தி, பாட்டை பத்தி, ஸ்தோத்திர பிரசங்கத்தை பத்தி, ஆராதனையை பத்தியே நல்ல விஷயங்களை பேச போறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் உட்கார்ந்து வேதத்திலிருந்து சில வார்த்தைகள் எல்லாம் நீங்க சொல்லி கொடுக்க போறீங்க. ஏன்னா கர்த்தர் அந்த வாழ்வை தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ உங்களுடைய கண் இரண்டாவது எதை பார்க்க போகுதுன்னா, எருசலேமின் வாழ்வை பார்க்க போகுது. மூணாவது எதை பார்க்க போகுது தெரியுமா? அதே 128ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. எதை காண்பாய்? அங்க சொல்லப்படுகிறது அந்த 128ல, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். மூன்றாவது என்னது தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கை அல்ல, தேசத்துக்கான ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நிறுத்த போறார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? எதை பார்க்க போறீங்க தெரியுமா? ரெண்டாவது பாயிண்ட், உங்களுடைய பர்சனல் விஷயத்துல நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறத பார்க்க போறீங்க. மூன்றாவது, உங்கள் தலைமுறைகளின் ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க போறீங்க. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், மீண்டும் நான் சொல்றேன், உங்க பிள்ளைங்க வாரி இறைப்பார்கள், உங்க பிள்ளைங்க ஏழைகளுக்கு இறங்குவார்கள், உங்கள் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் தாழ்த்தப்பட்டவர்களை தாங்குவார்கள். உங்க தலைமுறைகளை ஆண்டவர் அப்படிதான் வைக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாஸ்டர், என்னுடைய சூழ்நிலை அப்படி, நான் யாருக்கும் கொடுக்க முடியல, நான் இருக்கிறத வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு வர்றதும் தெரியல போறதும் தெரியல. நோ, இருந்துட்டு போட்டோம். ஆனா உங்க பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க. அதை உங்க கண் பார்க்க போகுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஒஸ்டா இருக்கிறேன்னா கர்த்தர் உங்களை பெஸ்டா மாத்த போறாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு உங்க பிள்ளைங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க மாமா மச்சான் அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்க போறாங்க. எங்க உங்களுக்காக தாங்க பேசிட்டு இருக்கேன். கொடுக்காதடா அவங்க எப்படின்லாம் சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட அக்கௌண்ட் ஏற 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 நீங்க உங்க பிள்ளைங்க மற்றவர்களுக்கு வாரி இறைத்து கொடுப்பதை உங்க கண் பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் அதை தாங்க விரும்புகிறார். இஸ்ரவேலுக்கு உண்டாகும் அந்த சமாதானத்தை உங்க தலைமுறைகள் பார்க்க போகிறது. எங்கய்யா அவன் உருப்படவே மாட்டுக்கிறான்யா. இப்போ உங்க பார்வையில் அவன் உருப்படாதவனா தான் இருப்பான். ஆனா அந்த தண்டத்தையும் ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இந்த பைபிளை விசுவாசிக்கிறவங்களுக்கு அப்படியே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரால் செய்யக்கூடாத காரியங்கள்
ஒன்றுமில்லை. ஆமென். உங்க தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை நீங்க பார்ப்பீங்க. அதை பார்க்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுப்பார். எங்கப்பா இப்பவே வலிக்குது, 50 தாண்டுவனானே தெரியலையே. ஆமென். தாண்டுவீங்க. ஆமென். ஆபிரகாமு 175 வயசுல மரிச்சார். எத்தனை வயசு அவருக்கு? ஈசாக்கு எத்தனை வயசுல பிறந்தாரு? இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? பிரசங்கம் பண்ணீங்களா, முடிச்சீங்களா, போலாம். கேள்வி மட்டும் கேட்கக்கூடாது. 100வது வயசுல குழந்தை பிறக்குது ஈசாக்கு. ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 100வது வயசுல ஈசாக்கு பிறக்கிறாரு. இந்த இப்போ ஆபிரகாமுக்கு 100 வயசு. 40 வயசுல ஈசாக்குக்கு திருமணத்தை பண்ணி வைக்கிறாரு. எத்தனை வயசுல? இப்போ ஆபிரகாமுக்கு என்ன வயசு? கணக்கில் புலிகளே சொல்லுங்கள். 140. ஈசாக்குக்கு 20 வருஷம் புள்ள இல்ல, குழந்தை இல்ல, 20 வருஷம். இப்போ சோத்திரம் பிளஸ் ஒரு 20. எத்தனை வயசு ஆபிரகாமுக்கு? 160. இப்ப ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. யாராரு பிறந்தா? ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் மரிக்கும் போது எத்தனை வயசு சொன்ன? 175. அப்போ ஏசாவுக்கும் யாக்கோப்புக்கும் எத்தனை வயசு இருக்கும் போது ஆபிரகாம் மரிச்சாரு? 15. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆபிரகாம் பார்த்தாருன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு ஆண்டவர், நமக்கு ஒரு ஆண்டவரா? அல்லேலூயா. எங்க பாஸ்டர்லாம் கேட்காதீங்க. உங்க கை காலி வேதனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்க சரீரத்தை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அப்ப நல்லா யோசிங்க. உங்க தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை உங்க கண் பார்க்குங்க. நான் விசுவாசமா தைரியமா பிரசங்கம் பண்றேன். உங்க பிள்ளைகளின் ஆசீர்வாதம் மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்க பிள்ளைகள் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல வாரி இறைப்பார்கள். அவங்கள்ட்ட அக்கௌண்ட்ல ஸ்தோத்திரம் பணம் அதிகரித்து கொண்டே இருக்கும். மற்றவங்களுக்கு உதவுவார்கள், ஊழியத்தை தாங்குவாங்க. இன்னும் நாளுக்கு நாள் ஒரு பெரிய உயர்வை பார்த்துக்கிட்டே போவோம். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடுவோமா, ஜெபம் பண்ணுவோமா? ஒன்று, யாரை நாம் பார்க்க போறோம்? துன்மார்க்கனுக்கு வரும் அழிவை நம் கண் பார்க்க போது. துன்மார்க்கன், அவனை கர்த்தர் பட்டய கருக்கினாலே கொன்று போடுவார். துன்மார்க்கனுக்கு விரோதமாய் தம் முகத்தை அவர் திருப்ப ஆரம்பித்து விட்டார். துன்மார்க்கனுக்கு விரோதமாய் ஆண்டவருடைய கை ஓங்க ஆரம்பித்து விட்டது. துன்மார்க்கனுக்கு விரோதமாய் தன்னுடைய கோப கலசத்தை ஆண்டவர் ஊற்ற ஆரம்பித்து விட்டார். நீங்க யாருக்கும் பயப்படாதீங்க. இவங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க. அவன் வீழ்வதை உங்கள் கண் பார்க்க போகுது. இரண்டாவது, எருசலேமின் வாழ்வை நீங்க பார்க்க போறீங்க. ஒரு சமாதானத்தை பார்க்க போறீங்க. மூன்றாவது, தலைமுறைகளின் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு, என்னை கொண்டு இன்னும் தேசங்களில் மகத்துவமானவைகளை செய்ய இயேசு நல்லவராக இருக்கிறார். இந்த சங்கீதம் 91 ஒரு 4 வார்த்தைகள் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, உன்னதமானவர். இரண்டாவது, சர்வ வல்லவர். மூன்றாவது, கர்த்தர். நான்காவது, என் தேவன். இந்த 4மே மிக முக்கியமான வார்த்தைகள். இது ஒரு தனி பிரசங்கமே இருக்கு. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராய், ஸ்தோத்திரம், சர்வத்தையும் ஆளுகிறவராய், எல்லாவற்றிற்கும் மேலான உன்னதமான தேவனாய் அவர் உங்களோடு கூட இருந்து சமாதானத்தை அருளி உங்கள் தலைமுறைகளின் வாழ்வை காண, துன்மார்க்கனின் அழிவை காண கடவுள் உங்களுக்கு கிருபை செய்வாராக, பலப்படுத்துவாராக. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென்.